நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டுத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆனி 12ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இந்த மாதத்தின் 271வது முட்டத்து மலராக மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது இன்றைய நிகழ்வு. இன்றைய நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையுடன் சார்ந்த ஒரு நிகழ்வாக அமைய போகின்றது. அதற்கு முதல் எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் ஆரம்ப காலங்களில் ஒரு விருந்தினராக வந்து சிறப்பித்தவர் இன்று தனது உடலால் உயிரை உடல் பிரிந்திருக்கின்றது, உடலை விட்டு உயிர் பிரிந்திருக்கின்றது. அந்த வகையில் ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், இடதுசாரி போக்கை கையில் உடையவர், நடமாடும் நூலகமாக விளங்கியவர் திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் இன்று தனது உயிரினை மேல் விண்ணுலகுக்கு கொண்டு சென்றார் என்று சொல்லுவார்கள் அவர்கள். இன்று அவரது உயிர் பிரிந்து விட்டது. அவருக்கும் எங்கள் பாமுகத்தின் ஊடாகவும் முட்டத்து மலர் ஊடாகவும் எங்களது அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எமது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வினை நான் சென்ற முறை லண்டனில் எங்கள் 500வது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சென்ற போது சில விடயங்களை கேட்டு அறிந்து கொண்டேன். அதிலே ஒரு தோழி ஒருவர் எனக்கு அந்த விடயங்களை விளங்கப்படுத்தி இருந்தார். அந்த வகையில் இன்றைய இந்த அழைப்பும் இன்றைய நிகழ்வின் நடைமுறையும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றிய அவர்கள் ஒரு உரையாடலாகவும் இது நகரப் போகின்றது. இன்றைய நிகழ்வின் விருந்தினர்களாக இருவர் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் பிரபானந்தினி முகுந்தன், இவர் இந்தியாவில் இருந்து தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்தவர் சுமதி ஜீவானந்தன், இவர் லண்டனில் இத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இருவரையும் வரவேற்பதுடன் அவர்களுடன் இணைந்து தங்கள் கருத்துக்களை பகிர வந்தவர்களையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் உறவுகளே. வணக்கம். 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 மிக்க நன்றி. முதலில் இந்த நிகழ்வுக்கு உங்கள் ஒத்துழைப்பை தந்து இதில் கருத்துக்களை பகிர வந்தமைக்கு எனது அன்பான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபானந்தினி முகுந்தன் அவர்கள் இந்த நிகழ்வு பற்றிய ஒரு தொடக்கத்தினை தர வருகின்றார். அத்துடன் உங்களது ஒரு அறிமுகத்தினையும் தந்து இதனை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் இனிய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நான் பிரபானந்தினி முகுந்தன், இந்தியாவில இருந்து பேசுறேன். என்னோட அறிமுகம் அப்படின்னும் போது நான் இலங்கையில வன்னி பிரதேசத்துல இருந்தேன்னா எங்கட 2008 2009 வார் சிச்சுவேஷனுக்கு பிறகு நான் ஒரு ஏதிலி அகதியா நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா வாழ்வாதாரம் அப்படின்னும் போது நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு ஒரு இந்த உறவுகள் எனக்கு கிடைச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைய எனக்கு பாத்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு 3 பிள்ளைகள். என்னோட ஹஸ்பண்ட் திடீரென்று ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். எனக்கு ஒரு வாழ்வாதாரமும் தேவை, ஆரோக்கியத்தையும் இழந்து போனோம். நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா நான் இப்ப எப்படி இருப்பேன். இந்த ஸ்டோரி அப்படி இருந்தது. இன்றைக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஆயுர்வேத டாக்டரா இருக்கிறபடியா அவரோட இதுல நிறைய உறவுகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்த கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாத்தான் என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிறார். இந்த ஃபேமிலியில என்னோட வெல்னஸ் ப்ரோக்ராம் எனக்கு கிடைக்கும் போது நான் தெரிவு செய்தது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இது ஆரோக்கியமும் கிடைக்குது. அதை விட எனக்கு ஒரு ஐஸ்வர்யம், அதாவது ஒரு வருமானம் எனக்கு வேணும். இந்த வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு 3 பொம்பளை பிள்ளையும் கொண்டு போறதுக்கு ஒரு வருமானமும் தேவை அப்படின்னும் போது எனக்கு ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில நான் இணைஞ்சு இன்றைக்கு 13 வருஷத்தை நிறைவு செய்து இந்த கம்பெனியோட நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு வெல்னஸ் கோச், இன்டர்நேஷனல் வெல்னஸ் கோச் அப்படின்ட்டு இன்னைக்கு 17 நாட்டுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நான்
ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் அவங்களுக்கு அந்த உணவு பழக்கத்தோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நானும் நிறைய உறவுகள்கிட்ட, நிறைய டாக்டர், சயின்டிஸ்ட் நாங்க வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கொண்டுதான் நான் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே அப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உறவுகளோட பயணிக்கிறேன். என்னோட பயணம் வந்து அப்படியே கண்டினியூ தொடர்ந்து கொண்டே இருக்குது. சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தை பற்றி நான் சொல்லி கொடுக்கறதுக்கும் இந்த ஃபேமிலி எனக்கு நிறைய வழிகாட்டிருக்கு. நிறைய கோச்சஸ் இருக்கணும். எங்களுக்கு மேலே நிறைய எங்களை வளர்க்கறதுக்கு நிறைய கோச்சஸ் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் அந்த விதத்துல நானும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்றுக்கொள்ற மாதிரி நான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து நான் இன்னைக்கு வந்து பயணிச்சிருக்கேன். அந்த வகையில தான் சுமதி மேம் லண்டன்ல இருந்து என்னோட கூட பயணிச்சு கொண்டிருக்கிறா. அதே போல வழி வந்தவங்க தான் இதுல வந்து 2-3 உறவுகள் இருக்கிறாங்க. சதா மேம், தயா மேம், வாகினி மேம், ரதினி மேம், கந்தா அண்ணா எல்லாருமே வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் முதற்க நன்றி சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல எனக்கும் சில ஒரு மணித்துளியை எனக்காக நீங்க தந்ததுக்கு நன்றி சொல்றேன். நன்றி நன்றி பிரபானந்தினி. உங்களுடைய முன்னுரைகள் அழகாக இருக்கின்றன. நிறைய கேள்விகள் எழும்புகின்றன. அந்த கேள்விகள் தொடரும் நினைக்கின்றேன். இப்பொழுது சுமதி, நீங்கள் உங்களை அறிமுகம் தாங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சாரியா. வணக்கம். முதல் நான் இந்த பாமுகம் நடா அண்ணாக்கு ஒரு நன்றிகளை சொல்லிக்கொண்டு, டிவிக்கும் நான் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நான் இந்த சிஸ்டத்துக்குள்ள 2021 ஒரு என் ஹெல்த் இஷ்யூக்காண்டி தான் நான் ஜாயின் பண்ணேன். சரியான ஒரு அன்ஹெல்த்தியான லைஃப்பில் போய் கொண்டிருந்தேன். நான் அன்ஹெல்த்தியான லைஃப்ண்டா எனக்கு கேஸ்ட்ரிக் கூடி என்னால் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவோம். ஈவன் சமைச்சிட்டு சாப்பாடை டேஸ்ட் பண்ணேன்னா தொண்டையிலேருந்து வயிறுகான எரிய தொடங்கும். எரிஞ்சா அது தண்ணி கூடி குடிக்கல, உடம்புல ஹீட்டாகி உடம்பு வெக்கையாகி வேர் தூத்தணும். அந்த டைம் இங்கே குளிர் டைம் எனக்கு உடம்பு ஹீட் ஆகும். அதை விட வேர்த்து கொட்டணும், முடுப்பு நனைகிற அளவுக்கு வேர்க்கும். அப்படி ஒரு ஹீட்டிங்காக இருக்கும். இந்த ஒரு கிழமையில ஒரு 2-3 தரம் நான் ஜிபிக்கு அடிப்பேன், டாக்டருக்கு அடிப்பேன். அவை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, அப்படி இருந்தா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் எலும்பும், நீங்கள் என்னத்துக்கு அந்தளத்துக்கு செய்றீங்கன்ற நெடுகளும் மெடிசனோடையே இருந்தேன் நான். அப்படி இருந்த இடத்துல எனக்கு டிப்ரெஷன் வந்துட்டுது. 55 கிலோல இருந்து நான் 47 கிலோவுக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அதை விட ஹார்ட் படபடப்பு இருந்து இரவுல இரவுல எல்லாரும் நித்திர ஒளிவினம், கொரோட்டை சத்தம் எல்லாம் கேட்கும். நான் மட்டும் முழிச்சு இருப்பேன். ஏனென்றா டைம் பார்த்தா 2:30, 1:30, 3:30 இருக்கும். அப்புறம் 3:30க்கு 4 மணிக்கு ஒளிம்பி ஏதாவது என் எடிட்டேட்டிங்க மறைக்கிறதுக்காண்டி நான் சும்மா வேலை செய்து கொண்டு திரிவேன். அப்படி இருந்தேன் நான். எலும்பினா தலை சுத்தும், அப்படி நிறைய பாடி பெயின்கள் நிறைய இருந்தது. இதை நான் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு அடிக்க அவரோட சும்மா கதைக்க நான் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தான் நான் ஃபோனில் கதைக்க. அப்போ தான் எனக்கு பிரபானந்தினி கோச்சை காட்டி விட்டாங்க. இப்படி ஒரு கோச் இருக்கிறாங்க, நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் இணைஞ்சு நிறைய ஹெல்த் இஷ்யூவை பற்றி ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாட்டுண்ட டைமுக்கு போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச இணையக்கூடிய டைமில் போய் இணைஞ்சு பாருங்கன்னு சொல்ல, அதுவும் நான் தட்டி கழிச்சிட்டேன். எல்லாமே இவ்வளவு மருந்துகள் எல்லாம் குடிச்சிருக்கிறேன், இதுக்கு மாறாது இதுக்குள்ள போய் என்னத்தை செய்யறது, என்னவே செய்ய போய் என்னன்ட்டு சொல்லி போட்டு நான் போகையில் 1 மாதம் தட்டி கழிச்சிட்டேன். அதை விட அப்புறம் திருப்பியும் அதை எனக்கு தேடி வந்துச்சு. என்ன தேடி வந்துச்சுது, வந்த இடத்துல சரி திருப்பி வருதுன்றது. அந்த டைம் நான் நைட்டு 3:50க்கு தான் நான் இதில் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் நீங்கள் ஒருக்கா வந்து பார்த்து, நீங்கள் நேற்று வந்து பார்த்து நீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் பார்த்த இடத்துல எனக்கு ஒட்டின மாதிரியே நிறைய பேர் ரிசல்ட் சொல்லிச்சினோம். தங்களுக்கு இதுக்குள்ள வந்து நிறைய ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு, நாங்கள் இப்போ வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறோம், நல்ல ஆரோக்கியம் எடுத்திருக்கிறோம், நல்ல ஹாப்பியாக இருக்கிறோம்ன்ட்டு. அப்போ அது எனக்கு பிடிச்சிது. அப்போ அடுத்த நாளே நான் என் ஃப்ரெண்டுக்கு
ஃபோன் பண்ணி இது என்னென்று எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அவர் என்ன கைட் பண்ணினார். அவை ஒரு கோச்சஸா இருக்கிறபடியா அவை என்ன கைட் பண்ணினார். இன்றைக்கு 5 வருஷம் முடிஞ்சுது. அதுல நான் இப்ப இந்த சிஸ்டத்துல இணைஞ்சு நிறைய இருக்கு. இப்ப எங்களோட பொடியை பற்றி இப்ப நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். அந்த மாதிரி சொல்லலாம். பொடிக்கு என்னென்ன சத்து தேவை, எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன சத்து தேவைன்றது இந்த 5 வருஷத்துக்குள்ளேயும் அழகா இந்த சூம் எனக்கு கற்று தந்திருக்குது. அதை விட நியூட்ரிஷன் டாக்டர்ஸ் இண்டி 300 சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் அட்வைஸும் கேட்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது இங்க நிறைய இடத்துல இதை பற்றின மீட்டிங்கள் இருந்துச்சு. அதை நான் போய் நேராகவும் போய் பார்த்துருக்கிறேன். அப்ப அதுல வந்து கூட எனக்கு நிறைய விஷயம், ஒரு அதிசயமான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன் நான். அது எனக்கு ஒரு இம்ப்ரெஷனா இருந்துச்சு. அப்ப இப்ப எங்களுக்கு உடம்புக்கு வந்து கட்டாயம் சத்து தேவை. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு இப்ப நாங்க கடையில போய் 1 கிலோ சீனி தாங்க, 1 கிலோ அரிசி தாங்கன்னு போய் கேட்கிறோம். அதே மாதிரி எங்களோட உடம்புக்கும் வெயிட் ஒரு இவ்வளவு வெயிட்ல இருக்க வேணுமன்றது அளவண்டி இருக்குது. அந்த அளவை குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அப்ப அது வந்து ஒரு கட்டுக்கோப்பா சொல்லுவாங்கல்ல, ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பாமசியன். அப்ப அதை நான் புரிஞ்சு கொண்டுட்டேன். அப்ப அதே மாதிரி நான் அழகாவும் இருக்கணும், ஹாப்பியாவும் இருக்கணும்ட்டு ஒரு எண்ணத்தோட இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன மாதிரி உபாதைக்குள்ள இருக்கிறார்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வேணுமென்று சொல்லி நானும் இதுக்குள்ள பயணிச்சு கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு வெல்னஸ் கோச்சா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இதுல நிறைய பேர் வெல்னஸ் கோச்சா இணைஞ்சிருக்கணும். அவையின் ரிசல்ட்ஸும் பின்னுக்கு நாங்க கேட்போம். இதுதான் நான் இதுக்குள்ள வந்ததுக்கான காரணம். அதுக்கு முதல் நீங்கள் என்ன வேலை ஏதாவது செய்து கொண்டிருந்தீர்களா, அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தீங்களா? பிள்ளைகள் என்ன உங்களுடைய சந்தர்ப்ப இதையும் சொல்லுவீங்களா? ஒரு அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். நான் பிள்ளைகள் வேலை வீடு கண்டதை எல்லாத்தையும் சமைக்கிறது, என்ன இந்த யூடியூப் அதுகளில் போய் என்னென்ன குறிப்புகள், சமையல் குறிப்புகள் போட்டிருக்கணுமோ அந்த சமையல் குறிப்புகளை பார்த்து செய்யறது. நிறைய பேருக்கு சாப்பாடும் செய்து கொடுத்துருக்கிறேன். இந்த சாப்பாடு நல்ல மாதிரின்னு சொல்லி சாப்பாடு செய்து கொடுக்குறேன். நான் சாப்பிடாம நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்ததுதான் இந்த உபாதையை நான் வேண்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா எனக்கு வர இல்லை. ஆனா கொரோனா வந்து நிறைய பேர் அந்த எல்லாரும் சாகிறதையும் பார்த்து அதுலேயும் இரிட்டேட் ஆகி, அதை விட ஆல்ரெடி எனக்கு கேஸ்ட்ரிக் இருந்திருக்குது. அந்த கேஸ்ட்ரிக் வந்து இன்னும் அந்த பயப்பட அந்த அதை இதுல தான் போட்டாங்க. ஒரு என்ன இஞ்சி, கராம்பு, ஏலக்காய், கருவா, மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு வெறும் வயிற்றுல குடிச்சா இம்யூனிட்டி லெவல் கூடுமான்னு சொல்லியாண்டு நானும் அதை எனக்கு இம்யூனிட்டி லெவல் காணாதுன்னு சொல்லி அதை அவிச்சு குடிச்சுதான் இன்னும் அந்த இதை கூட்டி நான் பெரிய ஒரு உபாதைக்குள்ள போனேன். நான் அதுதான் இந்த இதுல வந்து நான் என்ன தெரிஞ்சு கொண்டுண்டா, இது வந்து இதை பற்றி கற்றாக்கள் அறிஞ்சாக்களோட கண்டைக்குள்ள இருந்து நாங்க போய் ஒரு விஷயத்த செய்ய வேணும். இது சும்மா போய் அவை சொல்லினவே சொல்லிமன்னு செய்தமண்டா உண்மையாவே போய் ஒரு பெரிய ஒரு பாலாங்குழிக்குள்ளதான் விழுவமண்ட மாதிரி விழுந்தேன் நான் இந்த அனுபவத்துல நான் அதை சொல்றேன். நன்றி நன்றி சுமதி, உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையில இது சாப்பாட்டின் மூலம் நாங்கள் எங்களை வழிபடுத்துறது தான். இதுக்கென்று மருந்துகளோ அல்லது வேறு வகைகளோ சாப்பிடுவதில்லை நாங்கள். ஆனால் வழக்கமாக நாங்கள் சாப்பிடுற சாப்பாட்டை விட நீங்கள் அந்த வழிகாட்டிகள் சொல்ற பரிந்துரைகளைத்தான் செய்ய வேண்டும். அப்படி அண்டு இல்லை. இது வந்து இப்போ 1 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளுக்கு 1 கிராம் புரோட்டீன் தேவை. இப்போ 50 கிலோ வெயிட்ல நான் இருக்கிறேன்னா 50 கிராம் புரோட்டீன் தேவை. இப்போ பொதுவா வந்து இப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கிராம் புரோட்டீன் எடுத்துட்டீங்களான்றதுதான் கேள்வி. இப்போ அந்த 50 கிராம் புரோட்டீன் வந்து இப்போ என்னண்டுன்னா, இப்போ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு செல்லுலார் நியூட்ரிஷன், செல்களுக்கு என்ன சத்து, இப்போ எல்லா சத்தும் இந்த புரோட்டீன் தேவை, ஃபைபர் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, அதை மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன் தேவை. அதை விட எல்லாம் எங்களோட செல்ஸுகளுக்கு ஒவ்வொரு செல்ஸுகளுக்கு ஒரு சத்து தேவை. அந்த சத்து வந்து கலந்து எங்களுக்கு ஒரு ஷேக் மூலம் தெரியணும். என்னண்டா இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது.
நிறைய பேர் கண்ணா முடித்தனமா ஒரு கோச்சின் கைடன்ஸ் இல்லாம எடுக்கிறது. இப்ப எல்லாருக்கும் அது வந்து போய் செய்யறோம்டா அதை அவை இந்த பர்சனலா ஒரு கோச் வச்சு அவை பர்சனலா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவைக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ்ல அவைக்கு இந்த உணவை கொடுத்து இவைய நாங்க ஒழுப்பி ஆரோக்கியமாக்கி விடலாமன்றது இதுல இருக்கிற கோச்சஸ் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான ட்ரைனிங் வந்து இதுல நாங்க இருக்க எங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ என்னென்ன பிரச்சனை உடைய ஆட்கள் உங்களை அணுகலாம்? சில பேருக்கு சில பிரச்சனைகள் நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன உங்களுக்கு வாயு சம்பந்தமான பிரச்சனை இருந்தபடியால நீங்க இப்ப வேற உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் உங்களை அணுகலாம் என்றது ஒரு ஏதாவது முறைகள் இருக்கிறா? இதுல வந்து பிரச்சனைக்கு சொல்லி தீர்வு இல்லை. இது வந்து எந்த ஒரு மெடிக்ளையும் இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லை. உணவுண்டா எங்களுக்கு சத்து தேவை. இப்ப பேலன்ஸ் நியூட்ரிஷன்டா இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கிடைக்காத ஒரு சத்து கிடைக்குது. இப்ப 5 வகையான பழங்கள், 5 வகையான காய்கறிகள், 5 வகையான எல்லா சத்தும் எங்களுக்கு தேவையண்டா அதை ஒரு பேலன்ஸா நாங்க எடுக்க வேணும். அதுதான் இதுல எங்களுக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு தனியப்பட்ட ஒரு பர்சனல் வெல்னஸ் கோச்சோட சேர்ந்து கிடைக்குது. மிச்சம் பிரபாநந்தினி இதை பற்றின தகவல் வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். உறவுகள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் நிறைய கேள்விகள் இருக்கும். இது அவர்களிடம் நாங்கள் நினைக்கிறேன் நீங்க சொல்லும் பொழுது சில கேள்விகளுக்குரிய விடைகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். பிரபானந்தினி, நீங்கள் தொடருங்கள். நான் ஸ்லைட் ஷேர் பண்ணவா? ஷேர் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சுமதி மேம் சொன்ன மாதிரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைக்கு முதலாவது காரணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இன்னைக்கு இந்த அதாவது பழைய காலத்துல வாழ்ந்தோம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நாங்க எல்லாமே கைவிட்டுட்டோம். அந்த காலத்துல இயற்கையா விளைஞ்சது, எங்களுக்கு இயற்கையான சூழ்நிலையில எல்லாமே கிடைச்சது, சத்துக்கள் கிடைச்சது. இன்னைக்கு வந்து சத்து பற்றாக்குறை அப்படின்றதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் வந்து இந்த அவசர காலத்துல நாங்க சரியா சாப்பிடுறோமா, சரியா நித்திர கொள்றோமா, சரியா தண்ணி குடிக்கிறோமா, ஒரு எங்களுக்காக ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதா, ஒரு உடற்பயிற்சி செய்யறோமா, எதுவுமே வந்து இன்னைக்கு எல்லாமே கேள்விக்குறிதான். ஏதோ ஒரு அவசர உலகத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம்ன்றே இன்னைக்கு தெரியாது. ஏனென்றால் காசு உழைக்கணும் அப்படின்னு ஓடுறோம். ஆனா எங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நாங்க எங்களோட பயணத்தை நிறைவு செய்யலாம். அதெல்லாம் மறந்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் எங்களோட இந்த ஃபேமிலியில வந்து நாங்கள் சமச்சீர் ஊட்டச்சத்து அப்படின்ற விஷயத்த நாங்க சொல்லி கொடுக்குறோம். எப்படி வந்து ஒரு சரியான ஊட்டச்சத்து உணவு முறை எடுக்கிறதும், எப்படி ஒரு சரியான வாழ்க்கை முறையில இருக்கிறது. காலையில எழும்பினோடனே எம்டி ஸ்டொமக்ல நாங்க வெறும் வயிற்றுல வந்து தண்ணி குடிக்கணும். எழும்பினோடனே பெட்ல இருந்து வாய் கொப்பளிச்சுட்டு பிரஷ் பண்ணாமல் தண்ணி குடிக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளென்சிங், உடம்பு உள்ள வந்து சுத்தம் நடக்கும், எங்களோட கிளீனிங் நடக்கும் அப்படின்றத நாங்க அறியாம இருக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எப்படி நீங்க என்ன டைம்ல காலை உணவு எடுக்கணும், அதுக்கு பிறகு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடையில நாங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும், மதிய உணவு எப்படி டைம்ல, என்ன உணவு எப்படி பேலன்ஸா சமச்சீர் உணவை அப்படி எடுக்கணும். பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இடையில அன்ஹெல்த்தியா நாங்க டீ காஃபி நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கம் எல்லாம் தவிர்த்து நல்ல உணவு பழக்கத்துல எப்படி இருக்கிறது, இரவு சாப்பாடு நாங்க அப்படி இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அதை கற்றுக் கொடுக்குறோம். லைஃப் ஸ்டைலும் அப்படித்தான் இருக்கு, அதையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். வாழ்க்கை முறையில சரியா எப்படி நாங்கள் வாழ்றது அப்படின்றது. அதுல முக்கியமானது உணவு பழக்கம். இன்னைக்கு எப்படி பேலன்ஸ் சத்து எடுக்கிறது, மற்ற கிட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றதும் என்ன. இன்னைக்கு குழந்தைகள் வந்து கருவுல உருவாகும் போதே நிறைய ஸ்ட்ரெஸ், வெளிநாடுகள்ல போய் குழந்தைகள் மேரி பண்ணி அங்க போன உடனே அங்க தனிமை, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயினோம். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போனோடனே அந்த சூழ்நிலையே அவைக்கு பிடிக்காது. உறவுகளோட கூட்டு குடும்பமா இருந்தவை, அங்க சொந்தங்களோட இருந்தவை தனிச்சு போனோம்னா அவையோட மனநிலை அதுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு குழந்தைகள் வந்து குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு நிறைய காரணமா இருக்கும். நாங்க அதுகளுக்கெல்லாம் வழிகாட்டுறோம். நிறைய எப்படி ஊட்டச்சத்து எடுக்கணும், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருந்து வெளில வரணும், இதெல்லாமே வழிகாட்டுறோம். அதை விட பாத்தீங்கன்னா எல்லாம் ஆரோக்கியம் கிடைச்சாலும் நாங்கள் நடுக இதுலயே இவ்வளவு பேர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு இன்கமும் வேணும். ஆரோக்கியம் மட்டும் போதாது,
ஒரு வருமானமும் வேணும். அந்த வகையில இந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது. நாங்க அது எல்லாமே நாங்க கற்றுக் குடுக்குறோம். இப்ப நாங்க நிறைய கோச்சஸா இருந்தாலும் ஒரு பார்ட் டைமா ஒரு இன்கமும் வந்து பெற்றுக்கொள்ற மாதிரி நாங்க வந்து இதுல வழிகாட்டுறோம். இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல் வந்து டெய்லி வந்து நாங்கள் Zoomல கிளாஸ் குடுத்து கொண்டே இருக்கிறோம். இப்ப கூட நாங்கள் இங்க இருக்கிறோம். இன்னொரு கிளாஸ் வந்து யூரோப் டைம் 8 மணிக்கு போயிட்டே இருக்குது. ஃப்ரீயா வந்து கவுன்சிலிங், அதாவது வந்து ஒரு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரையும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறையால இப்படி வந்திருக்கு அப்படின்றத நாங்க கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவைக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். கதைக்கிறோம், அவையோட நிறைய கதைக்கிறோம். அவைகிட்ட இருந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் எடுத்து அவைக்கு என்ன தீர்வு, அதாவது ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நாங்கள் எப்படி வாழணும், ஒரு நல்ல உணவு பழக்கத்துல, அதாவது உணவே மருந்து உடலே மருத்துவர், அப்படி நாங்க ஒரு நல்ல ஒரு உணவு பழக்கத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத நாங்க சொல்லி கொடுக்குறோம். இப்படி நிறைய கோச்சஸ் வந்து நாங்கள் டைமுக்கு டைம் எல்லாருமே அட்டென்ட் பண்ண முடியாது, என்ன வேலை சூழ்நிலை அப்படின்றதால நாங்க அவைக்கேற்ற மாதிரி டைமுகள்ல எல்லா நாட்டுல உள்ளவையும் பங்கு பெற்றக்கூடிய மாதிரி சொல்லி கொடுக்குறோம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். அதை விட வந்து என்ன சொல்றது, இந்த ஃபிட் அவர் பண்றோம். டெய்லி எல்லாருக்குமே ஃபிட் அவர் கொடுக்குறோம். எக்ஸசைஸ் கடைசி நீங்க கண்ணால பார்த்தாவது செய்யணும் அப்படின்ற மனநிலைக்கு வரணும்ன்றதுக்காக நாங்க ஃபிட் அவர் கொடுக்குறோம். மாசத்திலே ஒரு தடவை நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆடிப்பாடி என்னெல்லாம் எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள்ல பாடுற பவர் சக்தி, அதாவது பாடுற திறமை இருக்கு, சில கதைகள் பேச முடியும், அந்த சந்தோஷங்களையும் நாங்க மாசத்துல ஒரு தடவை எல்லாம் Zoomலயே வந்து நாங்கள் எல்லா உறவுகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை விட இந்த ஒரு இன்கம் ஏர்ன் பண்றேன்னா அதெல்லாம் பேசிக்கா என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணுமோ அந்த விஷயங்களையும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா நாங்க எல்லாமே இந்த ஃபேமிலியில வந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்குறோம், ஐஸ்வர்யத்தையும் சொல்லி கொடுக்குறோம். இதுதான் இந்த ஃபேமிலியில நோக்கம். அதாவது உலகத்துல வந்து எல்லாரும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் பயணிக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ ஒருவர் புதிதாக வருபவர் ஒரு தனக்கு இது இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கின்றது, இதற்கான தீர்வுக்காக என்ன எவ்வளவு காலம் இந்த தீர்வை நாங்கள் தீர்க்க முடியும் என்று சொல்லி ஒருவர் கேட்பார். உடனே கேட்பார், இதுக்கு எவ்வளவு காலம் என்று தான் உடனே கேட்பினோம், கனகாலம் இதுக்கு செல்லுமான். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்து இப்ப சுமதி மேமே நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தான் அவ வழிகாட்டி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவ ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை நிறைய, மற்றது மன அழுத்தம், அதாவது மொனோபாஸ் டைம், அதால ஒரு மன அழுத்தம், தூக்கம் இல்ல, தலைமுடி கொட்டுது, சாப்பிட முடியல, இப்படி நிறைய பிரச்சனையோட வரும்போது அவங்களோட இருந்து பேசுவோம். நாங்க ஒரு 1/2 hour 10 நிமிஷம் வந்தாலும் நாங்க அவங்களோட ஃப்ரீயா கதைக்கும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் நாங்க உள்வாங்கிடுவோம். அவைக்கு எப்படி நாங்க வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும். அவ என்னெல்லாம் சாப்பிடணும், அவ என்னெல்லாம் டைம்ல சாப்பிடணும், நித்திர ஒழியணுமா, தண்ணி சரியா குடிக்கணுமா, இதெல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு அதை வழிகாட்டுறோம். அதோட பேலன்ஸ் சமச்சீர் ஊட்டச்சத்து அப்படின்றத அவங்களுக்கு எடுக்கணும். இப்ப அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நாங்க அவைக்கேற்ற மாதிரி தான் தனித்தனி, அதாவது கவுன்சிலிங் அப்படின்றது தனித்தனியா தான், எல்லாருக்கும் ஒரே விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டோம். அவைகிட்ட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வழிகாட்டுவோம். அவ இதை கற்றுக்கொண்டு இப்ப நான் அவக்கு எப்படி வழிகாட்டினோ இப்ப அவ அதையே எடுத்துக்கொண்டு அவ நிறைய பேருக்கு வழிகாட்டுறா. அப்படித்தான் இதுல உள்ள எல்லா கோச்சஸும் ஆரோக்கியத்தை தேடி வருவாங்க. ஒவ்வொருத்த உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் சில சில விஷயங்கள் மாறுபடும். இன்னைக்கு வந்து சில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பேன். சிலது வந்து செய்யக்கூடாது, ஒரு எக்ஸசைஸ் சில ஒரு கால் வலியோட வர்றவங்களுக்கு எக்ஸசைஸ் சிலது செய்ய முடியாது. அப்படியானவங்களுக்கு அவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்றத நாங்க அவைக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி உணவு அடிஷனலா சேர்க்கணும், என்ன சத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்றதையும் நாங்க சேர்த்து அவைக்கு அதுக்கு மாதிரி சத்துக்களையும் கொடுக்குறோம். அதை விட அவைக்கு வழிகாட்டுதலும் நாங்க பண்றோம். இப்ப ஒருவர் வந்து இந்த முறைக்குள் உள்ளுக்கு வந்து தொடங்கி அவரால் அதை முழுமையா செய்ய முடியவில்லை, அவரால் கொண்டு போக முடியவில்லை என்றால் அவர் அதுல இருந்து விலகிக்க அவருக்கு அதனால வேற ஏதாவது எஃபெக்ட், இந்த பிரதிபலன்கள் ஏதாவது வருமா? ஒன்றுமே இல்லை. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு பழக்கத்துல இருந்து இன்னொரு சாப்பாட்டு பழக்கத்துக்கு வராங்க. இவ்வளவு நாளும் இடியப்பம் புட்டு அப்படி ஏதோ ஒன்று நாங்க விரும்பின மாதிரி சுவைக்கேற்ற மாதிரி பிடிச்சிருந்துதான் சாப்பிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வரும்போது நல்ல ஒரு சத்தான உணவு பழக்கத்துக்குள்ள வராங்க. விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி என்றால் வந்து
பெரும்பாலும் அதை உணர்ந்துட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நாங்க ஒரு மதியம் ஒரு லஞ்ச் பிளேட் அப்படின்னா நாங்க சொல்லி கொடுப்போம். இதுல வந்து நிறைய காய்கறி சேர்க்கணும், புரோட்டீன் புரதச்சத்து இருக்கணும், மாவுச்சத்து இவ்வளவு இருக்கணும், நிறைய நார்ச்சத்து எடுக்கணும். இதெல்லாம் நாங்க ஃபுட் பிளேட் எல்லாம் நாங்க சொல்லி கொடுக்குறோம். அத வந்து எல்லாருமே போட்டோ எடுத்து இப்படி இப்படி சாப்பிடுறோம்னு எல்லாருமே அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும். இதை விட்டு விலகி போனாலும் அந்த ஆரோக்கியம் அப்படின்றதுல ஒரு அனுபவத்தோட தான் போவாங்க கண்டிப்பா. மற்றபடி சைடு எஃபெக்ட் இதுல எதுவும் கிடையாது. ஒன்லி வெயிட் எல்லாம் குறைஞ்சு ஹெல்த்தியா இருந்தால் திரும்பி போனாலும் என்ன செய்வாங்க, திரும்பி அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு திரும்ப அன்ஹெல்த்தியா போவாங்களே ஒழிய சைடு எஃபெக்ட் அப்படின்றது இதுல ஒன்றும் கிடையாது. ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கல அப்படி என்னும் போது உபாதையால் இப்ப ஒரு முட்டி வலி முழங்கால் நோவுது அப்படின்னா திரும்ப ஒரு பெயினுக்கு வருவாங்க, அல்லது ஓவர் வெயிட்டா போவாயிரும். திரும்ப வெயிட் ஏன்னா கலோரி அங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நாங்க கலோரி எல்லாம் அப்படி கம்மியா குறைச்சு சாப்பிடறதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அந்த இடத்துல அவங்க அங்க வெளியால போனா அந்த மனசு கண்ட்ரோலா இருக்காது. பாக்குறதெல்லாம் சாப்பிட்டால் திரும்ப வெயிட் போடும். அதுதான். இல்ல இதுல நாங்க பெண்கள் கூடுதலாக இருக்கிறபடியால எப்படியும் சமைக்கிற பக்கங்கள் அவையின்றைய பக்கமா இருக்கும். சமைக்க எப்படியும் மனம் சொல்லும், அதுல ஒரு ருசிப்பார், அதுல ஒரு தொட்டுப்பார், இதுல எடுத்துப்பாருன்னு சொல்லி மனம் சொல்லிக்க உண்மையா மனதை கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு பெரிய ஒரு அதே ஒரு பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுல அந்த உணவுகளை சாப்பிடும் போது பாதிப்புகள் வருந்தானே நிச்சயமாக. இல்ல என்னென்றால் இப்ப வந்து நாங்க சமைக்கிற முறைகளும் இருக்குது. நாங்கள் இப்ப கேஸ் குக்கர்ல முன்னாடி வந்து மண்பாண்டம் விறகடுப்புல சமைச்சோம். மிதமான சூட்ல சத்துக்கள் அழிஞ்சு போகல. இப்ப அப்படி இல்லை. இப்ப கேஸ் குக்கர் ஹை ஃபிளேம்ல நாங்க சமைக்கும் போது எங்களுக்கு வந்து சத்துக்கள் அழிஞ்சு போகுது. ஆனால் இப்ப வந்து இப்ப எங்கட ஃபேமிலிக்குள்ள வாரவங்க வந்து அப்படி சத்தா சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்றாங்க. நல்ல சாலட் செய்யறாங்க. நான்வெஜ் எடுக்கிறவங்க என்றா அவங்க வந்து இப்ப பொரிக்காமல் எப்படி அந்த சத்துக்கள் அழிஞ்சு போகாமல் அதை சாப்பிடணும். மற்றது வந்து இப்ப நிறைய டீப் ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறது இதெல்லாமே நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல. அவங்களே இப்ப உணர்ந்துட்டாங்க. இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு எங்கட ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே. நிறைய சர்வ் பண்றது இல்லை. எல்லாமே நாங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடியதை உடனே எடுக்கிறோம். மற்றது வந்து நிறைய அரிசி சாப்பாடுகளை வந்து மாவுச்சத்துள்ளதுகளை குறைக்கிறோம். நான் நிறைய உண்மையிலேயே நிறைய பேர் இதுல பாத்தீங்கன்னா நல்ல மாவுச்சத்து குறைச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு பதிலா தானிய வகை டேஸ்டா சாப்பிடுறாங்க. நீங்க சுவை பாக்குறதாலேன்னா நாங்க ஃபேமிலிக்கே மாத்திடுறோம். எல்லாருமே எங்களோட குடும்பங்களே இப்ப நல்ல உணவு பழக்கத்துல இருக்கும்போது ஆகலம் அந்த பொரிச்சது எப்பவாது சாப்பிடலாம், அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்றெல்லாம் இல்ல. நல்லா இருக்கும்போது நாங்க இடையில வெளியில போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அவை ஃபுட் பிளேட்ல வந்து வித்தியாசமா சாப்பிட பழகி இருக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம், அதை ரசிக்கிறாங்க எல்லாரும். இப்ப அதாவது பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டால் கூட அதுல அளவு வந்து குறைஞ்சிருக்குது. எல்லாருக்கும் தேவையில்லாம எடுக்க மாட்டாங்க. அதனால ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஆமா, இப்போ இவ்வாறு ஒரு முறைக்குள்ள உங்களை தள்ளியது நீங்க முதலே சொல்லி இருந்தீங்க. உங்களுடைய அறிமுகத்துல சொல்லியிருந்தீங்க ஒரு ஐஸ்வர்யம் வேணும், ஒரு ஆரோக்கியம் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் இது நீங்கள் ஐஸ்வர்யம் தேவையான வேற துறை சார்ந்து போயிருக்கலாம் தானே, ஏன் இதுக்குள் வர வேண்டும் என்று வந்திருந்தீங்க? இல்ல இது எனக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் இந்தியாவுக்கு வந்த உடனே நான் ஒரு ஷூ டிசைனிங் கம்பெனில எனக்கு கிடைச்சது. என்ன நான் அந்த டைம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னும் போது நிறைய டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். ரூமுக்குள்ளேயே இருப்பேன், வெளியில வர மாட்டேன். பிள்ளைகள் குழந்தைகள் சின்னாக்கள், 3 பொம்பளை பிள்ளை, சின்ன குழந்தைகள். அப்ப நான் அந்த வீட்டுல இருந்து வெளியில வரணும், அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக தான் நான் வெளியில வந்தேன். நான் அம்மா வந்து எங்கேயாவது ஒரு வேலையில சேர்க்கணும் தான் ஒரு ஷூ டிசைனிங் கம்பெனில சேர்த்தவங்க. அங்க போய் வேலை செய்தது எனக்கு ஒரு 1 மந்த், ஒரு மாசத்து சம்பளம் வந்து 4000 ரூபாய். அந்த பிஎஃப் காசு போனா 3600 ரூபாய் வரும். எனக்கு ஒரு ரிலேஷன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த விரும்பினதை எனக்கு பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அந்த காசு காணாது. எனக்கு இந்தியாவுல வீட்டு வாடகை எல்லாமே இங்க காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு அதிர்ஷ்டமோ எனக்கு தெரியல, அந்த கஷ்டத்துக்குள்ள இருந்து வெளியே வரணும்னு எனக்கு என்னோட ரிலேஷன்ஸ் தெரிஞ்ச ஒரு பிள்ளை வந்து ஒரு பர்த்டேக்கு எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்தது. நான் அங்க போகும்போது அவ எனக்கு ஒரு இன்விடேஷன் தந்தா. இப்படி ஒன்று போகுது, ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ரோக்ராம் இருக்குது, வந்து பாருங்க. ஆனா அந்த இடத்துல நான் பயந்து இந்தியாவுக்கு வந்து பயம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது வெளி உலகம் அப்படின்னு சொல்லணும்.
போனேன் நான். அங்க எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உணவு பழக்கத்த மாத்திருக்கிறேன், வாழ்க்கை முறைய மாத்திருக்கிறேன். அதுல வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆரோக்கியம் கிடைச்சிருக்குது. அதோட வந்து நான் வந்து இதுல வந்து நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணினதால நான் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தேன் நான். நிறைய பேர் வந்து பேசினதெல்லாம் பார்க்கும்போது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னைக்கு ஒரு நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வரும்போது, நான் ஒரு நல்ல ஒரு பாதையில போறேன். ஏன்னா அவருக்கு பிடிச்சதும் அதான். எல்லாம் வந்து எப்படி சொல்றது? பரம்பரையில வைத்தியர் சித்த வைத்தியம். அப்ப நான் அவரோட கூட பயணிச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மூலிகைகள், அந்த அதால அது எல்லாமே பச்சிலைகள் அவை எல்லாம் ஆம், அதுகளத்தான் கூட செய்வேன். ஆம். அது வந்து ஒரு அத நான் உணர்ந்தேன் நான். அதாவது அதுலயும் கிடைக்கிற சத்துக்களை வச்சுதான் அவங்க இயற்கையா வைத்தியம் செய்யறாங்க. இதுவும் வந்து ஒரு இயற்கையான உணவு முறையில தான் எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. அப்ப இது வந்து சரியான பாதையா இருக்கும்னு தான் நான் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக. நன்றி, நன்றி பிரபநந்தினி. பல உறவுகளுக்கு கேள்விகள் இருக்கலாம். உறவுகள் நீங்கள் கேள்விகளை கேட்க விரும்பினால் நீங்கள் இதில் சூமுக்கில் இணையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட உங்களுடைய தோழர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதனால் அனுபவம் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் பலர் ஆமா. இணைந்திருக்கிறார்கள் என்று அதுல நினைக்கின்றேன். வந்து இப்ப ஒருக்கா நானும் ஒருக்கா சொல்ல வேணுமெண்டே இந்த படம் இருந்தா ஒருக்கா சேவ் பண்ணுங்க. பிஃபோர் ஆஃப்டர் படம் இருந்தா பிரபாநந்தினி மேம். இப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கள். இந்த உணவு எடுத்தால் சைட் எஃபெக்ட் வருமோ கொள்ளுமோ என்று சொல்லி என்று கேட்டிருந்தீங்கள். வந்து இந்த பிஃபோர் ஆஃப்டர் படம் வேற விட்டு நான் அதை சொல்றேன். நான் இந்த உணவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த சைட் எஃபெக்ட நான் சொல்றேன். நான் வந்து சும்மா நார்மலா ஒரு இந்த ஹவுஸ் வைஃபா இருந்து நிறைய எல்லாம் செய்வேன். சாப்பாடுகள் நல்ல விதம் விதமா நல்ல டேஸ்டா செய்வேன். செய்து சாப்பிடுவேன். அதுல தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு இந்த வருது பாருங்க. இப்ப இது வந்து நான் வந்து முதல் இருந்தது இப்ப 2021 இருந்தது. எனக்கு அப்ப 50 வயசு. இந்த இதுக்குள்ள விறக்க இப்ப வந்து 56 வயசு எனக்கு. சரியா? இப்ப இது என்னத்த நான் சொல்றேன்டா, இப்ப சைட் எஃபெக்ட் சொல்றதுக்கு வந்து நான் எதுல இப்ப இதுலயே சைட் எஃபெக்ட் இருக்கா, அதுல சைட் எஃபெக்ட். இப்ப நான் நேராத்தான் உங்களோட இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கு வந்து ஒரு தரம் 56 வயசுன்னு எனக்கு சொல்லல. இப்ப இது வந்து நியூட்ரிஷன்ன்றத இப்ப நான் உணர்ந்தேன். இப்ப இதை குடிக்க எனக்கு 3 நாளையிலே எனக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஒரு என்னண்டு ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட் ஒன்று கிடைச்சு. அந்த ஹார்ட் படபடப்பு இல்லை, மற்றது அந்த வேர்வை இல்லை, நித்திர நல்ல வடிவா நித்திர உண்டு. எனக்கு அந்த சத்தங்கள் ஒன்றும் கேட்கல, மற்ற சத்தம் ரோட்டால போற வாகன சத்தங்கள் ஒன்றும் கேட்கல. அப்ப நான் உணர்ந்தேன். நான் எழும்பினதே நான் ஒரு 8 மணி அதுக்கு பிறகுதான் எழும்பினேன் நான். ஆனா பிறகு இதுல வந்து எங்களுக்கு டைமிங் எத்தனை மணிக்கு எழும்பணும், ஏழியா படுத்து ஏழியா எழும்பணும் எல்லாம் சொல்ல. எனக்கு அந்த நித்திரை இல்லாம இருந்த நித்திரைய நான் அந்த ஒரு 3 நாள் கொண்டேன். அந்த இது சாப்பிட வலிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த அளந்து எங்களுக்கு இந்த உணவு தந்தபடியா இப்ப சாப்பாட்டு இப்ப அதுக்காண்டி நாங்க சாப்பிடுற சாப்பாடை விட வேணுமண்டி இல்லை, பேலன்ஸ். அப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு கிடைக்காத சத்து இதுல எடுக்கிறோம். இப்ப இதுல புரோட்டீன் வந்து இப்ப எங்களுக்கு நாங்க 50 கிராமுக்கு புரோட்டீன் எடுக்கலைன்ற ஒரு 5 கிராம் புரோட்டீன் அந்த சாப்பாடுல கிடைச்சா மிச்சம் 45 கிராமும் எங்களுக்கு இந்த உணவால கிடைக்குது. அது வந்து நாங்க பேலன்ஸ் பண்ணி ஆக்களுக்கு ஒவ்வொரு கவுன்சிலிங்லையும் தெரிய வரும். அவை என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும். அதை விட எங்களுக்கு எத்தனை மணிக்கு நித்திர உள்ள வேணும், என்ன மாதிரி எத்தனை மணிக்கு சாப்பிட வேணும், அந்த டைமிங்க கொண்டு வந்தது இந்த சிஸ்டத்துக்குள்ள போய் தான் வந்தது. இதுக்குள்ள வந்து இப்ப இதுல வந்து நாங்கள் எங்களோட இணைஞ்சு பயணிச்சு கொண்டிருக்கிற கோச்சுகள் ஒரு உணர்வு பயிர்வா கேட்போம். அவை வந்து அவையும் என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்து இப்படி இதுக்குள்ள இணைஞ்சு போய் கொண்டிருக்கணும்ட்டு இப்ப புதுசா இருந்து வந்தவையில இருந்து நான் கூப்பிடுறேன். அப்படியே போய் கொண்டிருப்போம். நீங்களும் இடையில உறவுகள் வந்து இணையும் பொழுது நான் அவர்களையும் எடுத்துக்கொள்வேன். ஒரு உறவாக தவமல கல்விராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தவமல கல்விராஜன்.
வணக்கம் சாந்தினி அவர்களே. இணைந்திருக்கும் இளையவர்களுக்கு வணக்கம். அதாவது உணவு முறை பற்றிய எங்களுடைய ஆரோக்கிய உணவு, ஆரோக்கிய வாழ்வு பற்றியதாக எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக உணவு அது என்னவோ தெரியல, பழக்க தோஷத்தை இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதை மாற்றுறது கஷ்டம். மாற்றுகிறேன் என்றாலும் அதை காணும் போது ஒரு சாப்பிடணும் மாதிரியான ஒரு ஆசையை தூண்டுகிறதான் நானும் கூறி கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டில் குறைவுதான். இனிமேல் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். இவர்கள் கூறுவதை பார்க்கும்போது நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு முறைகள் கட்டாயம். ஆகவே எல்லோருடைய உணவு முறைகளை பற்றி, ஆரோக்கிய வாழ்வை பற்றி, ஊட்டச்சத்துக்களை பற்றி எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் வாழ்த்து கூறி சாந்தினி உங்களுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். கேள்விகள் ஒன்றுமில்லை, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. கேளுங்கள் கேட்டுக்கொண்டிருங்களாம். நன்றி நன்றி நோமல கலிராஜன் அவர்களே, நன்றி. சுமதி, உங்களுடைய ஒருவர் அந்த வகையில இப்ப புதுசா இணைஞ்சிருக்கிற ஒரு உறவை நான் இதுல அழைக்கிறேன். சதாமாம், உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்க சொல்ல முடியுமா? வணக்கம் புதுமுகம் நேயர்கள், நீங்க இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் நான் சதா பாமுகம் பாமுகம் நான் சதா லண்டன்ல இருந்து கதைக்கிறேன். எனக்கு 41 வயசு ஆகுது. உண்மையா எங்கட உணவு பழக்கத்துக்கு முதலாக நான் உங்களோட டிவின்ற இந்த உங்களோட உறவு பாலத்தை நான் பெரிய பெருமையா நினைக்கிறேன். என்னென்னா 500வது உங்களோட இதுக்கு வரும்போது எனக்கு அதுதான் முதல் தரம். என்னோட சரியான பெருமையா இருந்தது அந்த பிள்ளைகள் செய்யற ஒரு விஷயங்கள், அதுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது. நான் இந்த எங்கட இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தபடியா தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் அது உங்கள்கிட்ட நான் கதைச்சு நான் என்னண்டா இதை எப்படி சொல்லுங்கன்றது எனக்கு இந்த பெரிய சந்தோஷமா இருந்தேன் அந்த டைம். தேங்க்யூ ஸோ மச் எந்த ஃபேமிலிக்கும் இதுக்குள்ள என்ன கொண்டு வந்த கோச்சஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த உணவு பழக்கத்துக்குள்ள வந்து 2 மாசம் தான் ஆகுது. இந்த உணவு பழக்கத்துக்கு வரும்போது என்ன சொல்லினோம், ஏன் இதுக்குள்ள வர சொல்லினோம், இது என்னத்துக்கு சும்மா பிஸ்னஸோ அல்லது வெயிட் லூஸ்ன்றது தான் உண்மையாவே அறியாம இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து சொல்லி வழியில அறிஞ்ச விஷயம். இப்படி ஒரு உணவு பழக்கத்துக்கு போறது வந்து வெயிட் லூஸ்ன்றது மட்டும்தான்ன்றது. ஸோ நான் நினைச்சேன், சரி எதுக்கும் திருப்பி சொல்றாங்க, ஒரு வந்து பார்ப்போமே தான் வந்து நான் வரும்போது அதுல இருந்த ஒவ்வொரு உறவுகளும் தங்களோட உணர்வு பயிர்கள் தாங்க எப்படி இருந்த நாங்க இருக்கிறோம் என்னும்போதுதான் உணர்ந்தேன். உண்மையா நானும் என்னை பற்றி யோசிச்சதில்லை, பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியா இருந்தா காணும், ஓகே நாங்க அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைண்டு. ஆனா கோச்சத்தோட கவுன்சிலிங் போகும்போதுதான் மதி மேம் எனக்கு வடிவ வழங்க பத்தினா இல்லை, நீங்க உங்களை பார்க்கணுமே, உங்களை பார்த்தா தானே பிள்ளைகளை பார்க்கலாம் போது பிறகு எங்கட உறவுகள் எல்லாரும் சொல்றதை வச்சுதான் உணர்ந்தேன். உண்மை, அது உண்மைதான். நான் பிள்ளைக்கு எடுக்கணும்னு தான் வந்தேன். நான் என்னண்டா என் பிள்ளை வந்து கொஞ்சம் வெயிட் கூடவா இருக்கிறா, அதை மட்டும்தான் நினைச்சு கொண்டு வந்தேன். ஆனா பிறகு இங்க வரும்போது தான் பார்த்தேன் எனக்கே கண்டிப்பா தேவை இருக்குது. நான் வந்து கொலஸ்ட்ரால் ஹைல இருந்தது, எனக்கு டேப்லெட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் கேஸ்ட்ரிக் பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. சரி வெயிட் எல்லாம் எவ்வளவு இருக்கணும், ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்க, அதெல்லாம் அவைய கேட்கும்போதுதான் தெரியுதோ எதுவுமே செய்யல. இந்த இதுக்குள்ள வந்து நான் ஒரு கிழமையிலேயே அந்த உணவு எடுக்க வலிக்கிட்டு முடியும். எனக்கு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இரவுல நெஞ்சரிக்கிறது இல்லாமலே போயிட்டுது. எனக்கு இப்ப டைமுக்கு படுக்கிறேன், எழும்புறேன், அந்த டைமுக்கு நித்திர வரும், அந்த டைமுக்கு 5 மணிக்கு தானே எழும்பிடுவேன். நான் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாம போய் முடியும். நான் இந்த பிள்ளைகளுக்கும் கொடுப்போம். என்னன்னு சொல்லிச்சுன்னா காலமேல இந்த வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு பண்ணோ ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு உடனே ஓடிடுவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது. அப்ப இது ஒரு ஈஸியா இருக்குது செய்யறதுக்கு, கொடுக்கறதுக்கும் பிள்ளைகளுக்கு ஈஸியா இருக்கு. எல்லா நியூட்ரிஷனும் இருக்குன்றத பிரபா மேம் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லுவேன். இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு, ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரிஷன் முழுக்களும் இதுல இருக்குதுன்னு சொல்லும் போதுதான் ஓகே இது தேவை, இது தேவைன்றது உணர்ந்தேன். அப்ப பிள்ளைகளுக்கும் கொடுக்க வலிக்கிட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு நிறைய மாற்றம். பீரியட் பிரச்சனை இருந்தது மகளுக்கு, இப்ப அது ரெகுலரா வந்து இருக்கு. 2 மாசத்துக்கு மேல ஆயிட்டுதான். 2 மாசம் இப்ப ஒழுங்கா வந்திருக்கு, இல்லாட்டிக்க ஒழுங்கா வாரதில்லை. டீனேஜ் பிள்ளைகள் இந்த 3 பேருமே டீனேஜ்ல இருக்கணும். மகன் வந்து சரியான ஸ்ட்ரகிள்ல இருந்த ஸ்கூலுக்கு போற நிறைய விஷயங்களுக்குள்ள நான் சரியான மன அழுத்தத்துக்குள்ளதான் போய்கொண்டிருக்கும் போது இந்த சந்தர்ப்பம் எனக்கு கடவுளா பார்த்து என்ன கூப்பிட்டு இழுத்து விட்டு இருக்கு. இதுக்குள்ள வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவேன், சொல்ற எல்லாத்தையும் கேட்பேன். கேட்க
ஒரு ஹாப்பினஸ். இந்த தமிழ்ல கதைப்பினம் எல்லாரும் அவ்வளவு அழகான தமிழ். அந்த விஷயம்லாம் நான் நிறைய எங்கட வகுப்புலயே நான் சொல்லியிருப்பேன். உண்மையாக ஒரு தரம் கதைக்கிற அந்த தமிழ் வார்த்தைகள் அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்குது. எக்ஸசைஸ் போடுவினம், எல்லாரும் நல்ல டீமா வேலை செய்வினம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அந்த கோச்ன்ற கவுன்சிலிங் உடனே எடுத்த உடனே ஃபோன் பண்ணி உடனே ஆன்சர் சொல்லினோம். ஓகே, நீங்க இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. நிறைய அட்வைஸ், ஒரு அம்மா, சகோதரம், அப்பா, அண்ணான்ற மாதிரி எல்லாருமே இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்து நான் சொல்ல விரும்புறது ஒரு விஷயம், அறியாமையில இருந்து கொண்டு வெளியில இருந்து கொண்டு பார்க்காதீங்க. உள்ள வந்து இந்த வகுப்புல ஜாயின் பண்ணி பாருங்க, எல்லாமே உணர்வீங்க. அதுக்கு பிறகு நீங்க எடுங்க, ஃபுட் எடுங்கன்றது மட்டும் இப்ப நாங்க சொல்ல வரையில, உணர்ந்து தெரிஞ்சு எடுங்க. ஏனண்டா நிறைய பேர் வந்து ஒழுங்கான அறிவில்லாம அதை எடுத்துட்டு இடையில விலத்தி போட்டு வந்து வெளியில சொல்ற விஷயங்கள் வந்து என்னென்ன, நான் நிறைய தடவை நான் முந்தையதில் அறிஞ்சபடியாத்தான் நான் இதுக்குள்ள வராமல் இருந்தேன். நான் முன்னுக்கு பிறகு நான் இப்போ ஒழுங்கா வகுப்புக்கு வந்து கேட்கும் போதுதான் தெரியுது, ஓகே இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்றது. அறியாம வெளியில போயிட்டு சொல்லி நம்ம இல்ல அது சரியில்லை எடுக்காதீங்கன்னு சொல்றவங்களை நம்பாதீங்க. வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பலன் கிடைச்சா அதை கண்டிப்பா செய்யுங்க. அதோட எங்கட ஃபுட்டும் எடுக்கலாம். அதுக்காக இந்த உணவை மட்டும் எடுங்கன்றதும் சில பேர் அறியாமையில இருக்கிற ஒரு விஷயம். ஏனண்டா என்ன அந்த ஃபுட் மட்டும் தானே எடுக்கணுமா, எங்கட சாப்பாடு சாப்பிடாம எனக்கு இருக்க இயலாது, என்னாலையும் இருக்க இயலாது, யாராலையும் இருக்க இயலாது. எல்லாரும் எங்கட சாப்பாடு தான் எடுக்கிறோம். ஆனா இந்த சாப்பாடுல எங்களுக்கு தேவையான சத்து கிடைக்குதுன்றத நான் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். நன்றி, வணக்கம். ஷாப்பிங் போற விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னண்டா ஷாப்பிங் போகும்போது முந்தி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வேண்டி கொண்டே வைக்கிறது, பிள்ளைக்கு இது பிடிக்கும், மகனுக்கு இதான் பிடிக்கும், மகளுக்கு இதான் பிடிக்கும், எனக்கு இதான் பிடிக்கும், அப்படி இப்ப அப்படி இல்லை. பிள்ளைகளுமே அந்த உணவு பழக்கத்துக்கு வந்துட்டு நம்ம அப்படி அம்மா என்ன ஃப்ரூட் இன்றைக்கு வேண்டிட்டு வரீங்களா, இல்லை வெஜிடபிள் வேண்டிட்டு வரீங்களா, சலாட் செய்யறீங்களா, அப்ப தேவையானதை மட்டும் வேண்டக்கூடியது இருக்குது. காசுமே தேவைன்றேன் அதுல, இதுக்கு நாங்க காசு ஸ்பெண்ட் பண்றோம் தான். ஆனா நான் இப்ப வந்து கொஞ்ச நாள் எனக்கும் வந்து இப்ப ஃபைனான்சியலா நிறைய பேர் பிரச்சனை இருக்கும். பிரபாவம் சொன்ன மாதிரி எதுவுமே உடனே கிடைக்க போறது இல்லை வாழ்க்கையில. சத்துகள் கிடைச்சு கொண்டிருக்கட்டும், ஆரோக்கியமா இருப்போம். அதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெல்னஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன இதுக்குள்ள கொண்டு வந்த உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், வாழ்த்துக்கள் சதாமம். இப்படியே தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருங்க. உங்கள் என்ன எய்முக்கு வந்தீங்களோ உங்களுக்கு அது வந்து மனப்பூர்வமா கிடைக்கும். இந்த உறவுகளோட நாங்க பயணிச்சு கொண்டிருக்க அடுத்து உங்களுக்கு யாரும் இருக்கணுமா கேள்விகள்? தர்ஷினி, வணக்கம் தர்ஷினிஷான், வாருங்கள். வணக்கம் பாமு அதிபருக்கும் மற்றது மல்லர்கள் தொகுப்பாளர் சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய உற்சாகமான வணக்கம். நானும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். சாந்தினியக்கா, சிறப்பான வாழ்த்துக்கள். இணைந்திருக்கிற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நானும் அறிந்து கொண்டேன். எனக்கு ஒரு கேள்வி, எல்லார்ட்டையும் இந்த ஜூம் மீட்டிங் அதில் எல்லாம் கதைக்கிறோம், அந்த உணவு ஊட்டச்சத்து, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து பற்றி விழிப்புணர்வு செய்கிறார்கள் சொல்கிறார்கள் தானே. அந்த மொத்த நான் வந்து ஒரு 85 கிலோவில் இருக்கிறேன்னு சொன்னா 20 கிலோ குறையணும்னா எவ்வளவு எனக்கு செலவாகும் வேண்டிய இதுல சேர்ந்தா, எவ்வளவு பணம் கட்ட வேண்டி வரும்? அல்லது இது வந்து எந்த அளவு பணம்? இப்ப இது வந்து நாங்க வந்து அட்வைஸாளரா தான் இருக்கிறோம். இதுக்குள்ள வந்து இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நாங்க ஒரு எவ்வளவு வெயிட்ல இருக்கிறோம், இப்ப நீங்க ஒரு 10 கிலோ குறைக்க வேணுமெண்டு வைங்கவன். அப்ப நீங்க வந்து கொம்பேனிக்கும் உங்களுக்கு தான் நேரடி தொடர்பு இருக்கு. இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணித்தான் நீங்க சும்மா போய் இந்த பூட்டு எடுக்க இல்லாது. ஒரு ஆள் வந்து அறிமுகப்படுத்தி தான் நீங்க போய் உணவு எடுக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணித்தான் எடுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த கோச்சஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணினோம். அதை விட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். இப்ப நீங்க வந்து ஒரு கடைக்கு, உடுப்பு கடைக்கு போறேன் வைங்க, நெக்ஸ்ட்டுக்கு போறீங்க, நெக்ஸ்ட்டுக்கு போக 50 ரூபாய்க்கும் இருக்கு உடுப்பு, 40 ரூபாய்க்கும் இருக்கு, 20 ரூபாய்க்கும் இருக்கு உடுப்பு. அந்த உடுப்புல வந்து எனக்கு எது 50 ரூபாயும் பிடிச்சா நான் 50 ரூபாய் என்னத்தான் எடுக்கிறதுக்கு நிப்பன். அங்கெல்லாம் அப்பாவோ அம்மாவோ நின்று ஏன் இந்த விலைக்கு எடுக்கிறேன், இந்த விலைக்கு எடுக்கிறேன்னு கேட்பினா, அப்ப எனக்கு பிடிச்சது நான் அதைத்தான் எடுக்க போறேன். அதே மாதிரி எந்த உள் உறுப்புகள் வந்து இப்ப இந்த கிட்னியா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், இந்த ஓர்கன்ஸ் எல்லாமே செல்ஸுகள் வந்து சத்தாலதான் இயங்குது. அந்த சத்துக்கு வந்து நான் 50 ரூபாயில ஒரு கோடி கொடுத்து நான் அதை பாதுகாக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இதுல இதுக்கு வந்து இந்த உறுப்புக்கு கொடுக்கறதுக்கு நான் விலை பேச முடியாது.
சரி அது விலை பேசணும் எனக்கு அதுல அந்த வடிவா விளங்கி கொள்ளையிலையோ தெரியல நான் எனக்கு அதை விளங்கப்படுத்துங்க என்னன்னு சொன்னா அந்த ஃபுட் எடுக்கிறதுலாம் சொல்றீங்களோ அந்த ஆமா. ஃபுட் வந்து நீங்க தருவீங்களோ இதோ பவுடரோ இல்ல மாவோ அதுதான் நான் சொன்னேன். நாங்க இப்ப நீங்க வந்து இப்ப இந்த நம்பர் எங்க கோச்சஸ் இந்த நம்பர் வந்து இப்ப கடைசியா உங்களுக்கு தருவாங்க. நீங்க ம் 1 to 1 எங்களோட வந்து கதையுங்கோ. நாங்கள் ஆ, வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி நாங்க உங்களோட பர்சனலா இது என்ன மாதிரி எப்படி எடுக்கிற உங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி இதுல உணவு எடுத்து சாப்பிடலாம். இது வந்து அ- இவ்வளவுதான் செலவழிக்கணும் அவ்வளவுதான். இப்ப நாங்க இப்போ ஈவின் ஒரு டெஸ்கோக்கு போனா ம் எப்படியும் ஒரு 150 ரூபாய் 200 இப்ப எல்லாம் விலைவாசியில எல்லாமே விலை தானே என்ன ம் இப்போ என்ன கெடுத ஒரு தண்ணி எடுத்தாலும் முந்தி 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு வேண்டின தண்ணி இப்போ ₹1 20 ம் விளங்குது. அப்ப அப்ப அதே மாதிரி எல்லாமே இப்ப இப்ப அது அப்ப எங்களுக்கு நல்ல அப்ப என்னமா எல்லாமே எல்லாமே விலைதானன்னு சொல்றீங்க அந்த ஃபுட்டுக்கும் ஒரு விலை என்று சொல்றீங்க எல்லாத்துக்கும் இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுதான் நான் பியூரான ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு சாப்பாடை நாங்க ஒரு விலை மதிக்க கொடுக்க ஒரு உறுப்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சாப்பாடை வந்து நாங்க இது ஈஸியா போய் ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு போய் வேண்டியல அது வேண்டாம் அது உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணி தருவோம் நீங்க வேண்டி சாப்பிடுறதுக்கு ஏற்ற அது மாதிரி. அது என்ன இன்னும் ஒரு கேள்வி குறைநிக்காதீங்க நோ என்னன்னு ப்ராப்ளம். என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க அந்த கோச் கொடுக்குறோம் எல்லாரையும் என்ன சொல்றது ஆலோசனை செய்கிறோம் அது மாதிரி ஒருவர் புதிதாய் வந்து சேரணும்னா அவருக்குரிய பணம் கிடைக்குமா அது வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க வேணும். ஆ நிறைய எடுகேஷன் இருக்குது. இதுல வந்து எடுகேஷன் இருக்குது. அந்த எடுகேஷனோட எடுத்து நீங்கள் நிறைய பேருக்கு இப்ப எங்களை மாதிரி இப்ப நானும் வந்து நான் இதுக்குள்ள வந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி நான் வேற இல்லை. ஆ ஃபர்ஸ்ட் நான் ம் சரியான ஒரு அன்ஹெல்த்தியா நான் சாவன் என்ற இப்ப இதுக்குள்ள வரையிலன்னா உண்மையாவே நான் இந்த உயிரை நான் மாச்சிருப்பேன். என்னண்டா அந்த அளத்துக்கு நான் இந்த பழத்தை போட்டு காட்டினேன் நான் உங்களுக்கு அந்த ம் அளத்துக்கு ஒரு அன்ஹெல்த்தியா இருந்தேன் நான். ம் இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நான் ஒரு வருஷம் நான் எந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா எந்த ஹெல்த்ல தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் எனக்கு இதுக்குள்ள வந்து ஒரு வெல்த்தும் இருக்குன்றதை இந்த கோச் வந்து அறிமுகப்படுத்தினேன். என்னண்டா நான் இந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணுமென்று கேட்டா போல அப்ப அவ சொன்னா உங்களுக்கு நிறைய உறவுகளுக்கு நீங்க நிறைய பேர் இது இங்க வந்து மெனப்போசால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் எல்லாம் டயபெட்டிக்கால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் கொலஸ்ட்ராலால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் இப்ப எல்லாமே இப்ப இந்த உணவு சாப்பிட்டு தான் வந்தது இல்லை. லைஃப் ம் ஸ்டைல் வந்து ரெண்டும் இருக்கு. எங்கட சாப்பாடும் இருக்குது ஜெனட்டிக் அதுவும் இருக்குது. அதை விட எங்கட வாழ்க்கை முறையும் இருக்கு. அதால தான் அன்ஹெல்த்தியான லைஃபுக்குள்ள போய் உபாதையில வேண்டி கொண்டு வந்தேன். அப்ப இது வந்து இதுல வந்து ஒரு இப்ப நான் வந்து ஒரு வருஷம் நல்ல ஒரு ஹெல்த் எடுத்திருக்கிறேன். 80 கிலோக்கு மேல வெயிட் கூடி இருக்கிறேன். அதை விட நல்ல ஸ்கின் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு ஸ்கின் நான் எடுக்கல. சின்ன பிள்ளைகள ஸ்கின் இருக்கு. இந்த ரைஸ் ஸ்கின் என்ற ஸ்கின் ம் கிடைச்சிருக்குது. அதை விட இந்த மெனப்போஸ்ல இருந்து நான் வெளியால வந்திருக்கிறேன். அப்படி நிறைய விஷயம் நித்திர நல்ல வடிவா கொள்றேன். அப்ப அதுல வந்து நான் வந்து தெளிவா இருக்கிறேன். என்னண்டா இது இது வந்து ஒரு பேலன்ஸா எனக்கு இந்த நியூட்ரிஷன் கிடைக்கும். என்னண்டா நான் தேடி திரிஞ்சாலும் போய் இப்ப இருக்கிற பிஸி லைஃபுக்குள்ள போய் இவ்வளவு சத்து நான் எடுப்பேனான்றது இல்லை. ஏனெண்டா இப்ப வெளியால போய் நான் 8 hour போய் வேலை செய்தாலும் அங்க போய் தண்ணி குடிக்காம காஞ்சி போட்டு கிடந்து வந்து டைம் பிந்தி வந்துதான் நான் சாப்பிட போறேன். அப்ப அதுவும் வந்து எனக்கு ஒரு அஃபெக்டை தான் தரப்போகுது. என்னண்டா இதுல வந்து இந்த பொடியை பற்றின கிளாஸஸ் போகுது. அதை பார்த்ததுக்கு பிறகு நான் அறிஞ்சிட்டேன் இதுல வந்து எங்களுக்கு ஒரு வெல்த்தும் இருக்குது. அப்ப நாங்க இத நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை பற்றி நாங்க செய்ய இல்லாத அந்த வகையில தான் நான் சாந்தி ம் மாமையும் ஒரு இடத்துல சந்திச்சு அவங்களுக்கும் ஒரு வெல்னஸ் இவாலிகேஷன் செய்யக்க நான் அவங்கள கண்டு கதைச்சேன் நான். அதுதான் எங்கட நன்றி அறிமுகம். இப்படித்தான். நிறைவான ஒரு கேள்வியோட விடைபெறேன் இப்போ இந்த நீங்க எடுக்கிற ஃபுட் அப்ப எடுக்கிற அதுக்கேற்றபடி எடுத்துக்கொண்டு வந்தா அப்ப எங்கட சாப்பாடை மறந்துட வேண்டியதானோ இல்ல 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 அதுதான் நான் இப்ப சொன்னேன் பேலன்ஸ் நியூட்ரிஷன் சொல்லி எங்கட சாப்பாட்டோட சேர்ந்து தான் நாங்க இந்த உணவு எடுக்கிறோம். இப்ப காலம்பரைக்கு வந்து ம் நாங்கள் வந்து 114 வகையான சத்து இப்ப எங்களுக்கு வந்து காலம்பரை சொல்லுவாங்க ராஜா மாதிரி சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே முந்தின அல்லது நீங்க ராஜா மாதிரி சாப்பிடுன்னு நிறைய ஒரு கோப்பையை போட்டுட்டு அதுக்கு மேல குவிச்சு போட்டு ம் ஏறி இருந்து சாப்பிடுற மாதிரி இல்ல இல்ல ம் ராஜா மாதிரி சாப்பிடண்ட எல்லா சத்துகளையும் அடங்கின மாதிரி உணவு உண்டதை சாப்பிடுன்றதுதான் அதுண்ட பழமொழி.
எங்களுக்கு முந்தி நான் ராஜா மாதிரி சாப்பிடுண்டா நிறைய சாப்பிட வேணும் என்றுதான் எங்க நோக்கம். அதாலதான் எல்லாரும் எங்களுக்கு வரும் ரிசல்ட் எல்லாரும் தங்களோட ரிசல்ட் சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுவீங்கள். இது காலம் வரைக்குத்தான் எங்களுக்கு இரவு 7 மணித்தியாலும் நாங்க நித்திர கொண்டுட்டு அவ்வளவு நேரம் வெறும் வயிறா இருந்துட்டு விடிய அந்த சத்தை கொடுக்க எங்கட உடம்பு வாய் தொண்டை வரைக்கும் தான் உப்பு புளி காரம் கேக்குது. உள்ளுக்குள்ள போன உடனே அது சத்தத்தாங்க எங்கட லிவர் என்ன செய்யுது, அது எல்லாத்தையும் சத்தை பிரிச்சு அனுப்புது. என்ன அப்ப அனுப்ப லிவருக்கு நாங்க எங்கட உணவை கொடுக்க நிறைய வேலையை கொடுக்குறோம். இப்ப இது எளிதில ஒரு 3/4 மணித்தியாலத்துல எங்கட சமைச்சு கொடுக்குது, மற்ற ஈஸியா அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப நிறைய வேலை செய்யுது. அதை உணர்ந்தா தான் தெரியும். உணர்ந்தபடியாதான் நாங்க இப்படி ஒரு நினைக்கிறேன் மற்றவர்களது பதில்கள்லையும் தெளிவு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நிறைவாக முற்றது மலர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். பாமுகத்தில் அழகான முகங்களோட நீங்க வீடியோக்களோட வந்திருக்கிறது மிக அழகா இருக்குது. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன். மிக்க நன்றி என்னுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு. நன்றி சாந்தினி. நன்றி தர்ஷினிஷன். இவ சுவிஸ் நாட்டில இருந்து. இவ ஒரு யோகா ஆசிரியர். இந்த தளத்தில் யோகா பழக்கி கொண்டிருப்பவர், யோகா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றவர். நன்றி தர்ஷினிஷன் அவர்களே. அடுத்து உங்களது ஒரு உறவினை அந்த வகையில தயாமம் வணக்கம். ஆமா, நீண்ட நேரங்கள் எடுக்காதீங்க, ஒருவர் 2-3 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று அன்பா கேட்கிறேன். என்னோட நேரங்கள் எங்களுக்கு போதாம. வணக்கம் சாந்தியக்கா. நான் கூட உங்களை அந்த 500 நிகழ்ச்சியில நேர நான் கண்டிருக்கிறேன். சோ முதல்ல நான் நட அண்ணாக்கும் வாணியக்காக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த பொன்மாலை பொழுதுல எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், எங்களுடைய டீம் ஒர்க்கா நாங்க அங்க ஒர்க் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு சந்தர்ப்பம் தந்த நட அண்ணா வாணியக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது என்ன பற்றி சொல்லணும்னு சொன்னா, நான் ஒரு இன்டர்நேஷனல் வெல்னஸ் கோச். எல்லாருமே இதுல இருக்கிற எல்லாருமே இன்டர்நேஷனல் வெல்னஸ் கோச்சஸ் தான். ஸோ நாங்க எல்லாருமே கழுத்துக்கு சம்மந்தப்பட்டுதான் நாங்க ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னோட பர்சனல் ரிசல்ட்டை நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த சிஸ்டத்துக்கு முதல் வந்தது கௌரி என்ற இஸ்லாமில் இருக்கிறாங்க. அவங்க மூலம் தான் இந்த சிஸ்டத்துக்கு நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன்னா. என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த ஒரு 3 இயர்ஸுக்கு முதல்ல எனக்கு ஓவர் ப்ளீடிங் பிரச்சனை இருந்தது. அது எனக்கு மோனோபோஸ் ஆக போதாண்டு கேர்லெஸ்ஸா நான் விட்டுட்டேன். நான் வேலை வீடு அப்படி போய் கொண்டிருக்கல. எனக்கு எனர்ஜி லெவல் சரியான லோ ஆகிக்கொண்டே போயிருக்கு. என்ன நான் கவனிக்கல. அதான் உண்மை. ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது இல்லை. அது எனக்கு ஓவர் வெயிட், இன்னும் ஓவர் வெயிட்டா ஒபசிட்டி அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 96 கிலோ வார அளவுக்கு போட்டேன். அப்படி போய் கொண்டிருக்கும் போதுதான் இந்த நியூட்ரிஷன் இந்த தளம் எனக்கு கிடைச்சா போல நானும் சில சூம்கள் எல்லாம் போய் பார்த்தா போல எனக்கு அது பிடிச்சு கொண்டது. நான் அப்ப உடனே சைன் அப் பண்ணி சேர்ந்துட்டேன். உடனே சேர்ந்து இந்த நியூட்ரிஷன் எடுத்துக்க எனக்கு முதல் ரிசல்ட் என்ன கிடைச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸா